ஆண்டவர் எப்படி ஆறுதல் செய்கிறார், ஆண்டவரிடத்திலிருந்து அந்த தெய்வீக ஆறுதலை, தெய்வீக சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். வசனத்தின் மூலமாக நமக்கு ஆறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். பிலிப்பியர் 4:6 வசனம் மற்றும் 7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், ஹalleluya. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன ஆகும் தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், யோசித்து பார்க்க முடியாத, ஹalleluya, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன், எப்படி இவ்வளவு சமாதானமா இருக்கிறோம் தெரியல. ஆண்டவர் அந்த மாதிரியான ஒரு பெரிய சமாதானத்தை உங்கள் இருதயத்திலும் சிந்தைகளையும் ஆண்டவர் நிரப்புவார். எப்பொழுது தெரியுமா? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால. ஹalleluya. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவரே அதை தாங்க, இதை தாங்க, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? திரும்ப நீங்க உங்க வேதத்தை பாருங்களேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய 6ஆம் வசனத்துல உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya, தேங்க்ஸ் கிவிங், துதி இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறதா? நம்ம ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் செய்யறோம், வேண்டுதல் செய்யறோம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். ஆனா ஸ்தோத்திரிக்கிறோமா? ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோமா? ஒரு நபர் இப்படியாக சொல்லுகிறார், praise is the pathway to peace. praise தான், துதி தான் சமாதானத்துக்கு ஒரு பாத்வே, ஒரு பாதை என்று ஒரு நபர் சொல்லுகிறார். ஹalleluya. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில, சிறைச்சாலையில, இருளுல, கஷ்டத்துல இருக்கும் பொழுது என்ன செய்தாங்க? அந்த வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஆமென், ஹalleluya. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹalleluya. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமே, வேதனையில இருக்கிறோமே, அழுது கொண்டு படுத்து கொண்டு இருக்கல. அவங்க என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஹalleluya. துதித்து பாடும் பொழுது அங்க என்ன நடந்தது பாருங்க. அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது. உடனே கதவுகள் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பவுலும் சீலாவுக்கு மாத்திரம் அற்புதம் அல்ல, அங்க இருந்த எல்லாருக்கும் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஹalleluya. அங்க இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்த்தார், கலன்று போயிற்று. ஹalleluya. பூமியின் அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறக்கிறது. ஹalleluya. கட்டுகள் கலன்றது. ஒரு துதிக்கும் பொழுது பாருங்க பிரியமானவர்களே, அஸ்திபாரங்கள் அசையும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற மூடி இருக்கிற கதவுகளை ஆண்டவர் திறப்பார். அது மாத்திரம் அல்ல, உங்கள் வீட்டுல அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. அங்க துதித்தது பவுலும் சீலாவும் தான். பவுலும் சீலாவுடைய கட்டுகள் கலன்றது என்று போடப்படல, எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. ஹalleluya. எல்லாருக்கும் விடுதலை. ஹalleluya. நீங்க ஜெபித்து பாடும் பொழுது, அந்த வீட்டுல நீங்க உட்கார்ந்து பாடும் பொழுது, ஒருவேளை கட்டப்பட்ட நிலையில, இருதயத்துல கட்டப்பட்ட
கட்டப்பட்ட சூழ்நிலையில பாவ கட்டுகள்ல ஒருவேளை உங்க பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. குடியின் ஆவியில கட்டப்பட்டு ஒருவேளை இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாடி துதி செய்யும் பொழுது ஹல்லேலூயா எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறார். அங்க அசுத்த ஆவியினால அகப்பட்டிருந்த சவுலுக்கு விடுதலை, அவருக்கு ஆறுதலும் அவர் அடைந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசபாத் நடுங்கினார், பயந்த யோசபாத் அன்றைக்கு பாடி துதி செய்யும் பொழுது ஒரு வெற்றி, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் துதிகளின் மத்தியில தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் இறங்கி வருகிறார். அவர் வாசமா இருக்கிற இடத்துல துதி காணப்படும். நம்ம அப்போ துதிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வரும் பொழுது பாருங்க, ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அங்க சமாதானம் உண்டு, அங்க விடுதலை உண்டு, அங்க வெற்றி உண்டு. அங்க அசுத்தாவிகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் அங்க இடமில்லை. ஹல்லேலூயா. அந்த எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது போல ஹல்லேலூயா சவுலுடைய அந்த பொல்லாத ஆவியிலிருந்து அவருக்கு விடுதலை மாத்திரமல்ல, ஆறுதலும் சுகமும் அடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பகைஞ்சனையும் பள்ளிக்காரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. சத்ருவை அழித்து போட, பகைஞ்சனாய் இருக்கிற அந்த பிசாசின் கிழியை அழித்து போட தேவரீர் சத்ருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இப்போ நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்ருவை, பகைஞ்சனை, ஹல்லேலூயா, அந்த பிசாசை அழித்து போட, பழிக்காரனை அழித்து போட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? நமக்கு ஆறுதலை தருகிற ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த துதி. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல துதியை பிசாசு திருடி விடுகிறான். நம்ம துதிக்க விடாதபடிக்கு போராட்டங்கள்ல அப்படியே அமிழ்த்தி விடுகிறான். இன்றைக்கு நம்ம அப்படியே அமைதியா இருக்க போகிறது இல்ல. அந்த கட்டுகளிலிருந்து நம்ம துதிக்க போகிறோம். நம்ம துதிக்கும் பொழுது அந்த கட்டுகள் தெரிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல் உருகி போகுமே. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகுமே. நம்ம கட்டுகள் எல்லாம் கலன்று போகுமே. அப்பொழுது நமக்கு ஆறுதலை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம 2 நிமிஷம் நம்ம கரங்களை தட்டி நம்ம துதித்து பாட போகிறோம். ஏன் தெரியுமா? நம்ம துதிக்கும் பொழுது, நம்ம வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்ம இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம் இருதயத்தை நிரப்பும். விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில, சிறைச்சாலையில அவங்க பாடினாங்க. நமக்கு சிறைச்சாலை இல்ல, வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். ஆனா சில கொஞ்சம் கஷ்டம். அதுல இருந்து நம்ம பாடும் பொழுது பாருங்க, அதை தேவன் மிகவும் அதுல ரொம்ப அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். பாடலாமா சேர்ந்து கரங்களை தட்டி? சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது
என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் நம் வீடுகள் நிரம்பி இருக்கும் பொழுது சமாதானம், வெற்றி, சுகம். ஹல்லேலூயா. நான் தோற்று நம்ம போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஆமென். ஹல்லேலூயா. சதிகளை முறியடிப்பே, சாத்தான் தோற்கப்படுவான். ஹல்லேலூயா. பிசாசின் மேல வெற்றி, பகைஞன் மேல எங்களுக்கு வெற்றி, சத்ருவின் மேல எங்களுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. இந்த மன அழுத்தத்தின் மேல் வெற்றி, இந்த குடி பழக்கத்தின் மேல் வெற்றி, இந்த வாக்குவாதம், விரோதம், ஹல்லேலூயா, சமாதான கேடுகள்ல எங்களுக்கு வெற்றி. ரீபாரா ஷக்கபலா ரூபதரபா, இந்த பிரிவினைகள்ல எங்களுக்கு வெற்றி, எங்களுக்கு சமாதானம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். ஹல்லேலூயா. மற்றொரு காரியம் ஆறுதலை தருகிறது என்ன தெரியுமா? ஆண்டவரை துதிக்கிற துதி. ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம நிரப்பப்படுவோம். அவருடைய பிரசன்னத்துல நித்திய பேரின்பம் உண்டு, பூரண பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரசன்னத்துல. ஹல்லேலூயா. அதனால ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை கண்ணீராய் வரலாம், அழுகையாய் வரலாம். அந்த நேரத்துல யூடியூப் ஓபன் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அதோடு சேர்ந்து நீங்க பாடுங்க. அதோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி நீங்க வர்ஷிப் பண்ணுங்களேன். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாறும். அநேக நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய தாயார் இதை செய்வாங்க. கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான பாதைகள் வரும்பொழுது, கண்ணீரின் சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்க இந்த பாட்டை பாடுவாங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடும் பொழுது பாருங்க, ஆவியானவர் இறங்கி வந்து அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். அது மாற்றி விடுகிறாரோ இல்லையோ, நமக்கு ஆறுதலை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் நம்மை கண்ணீர்லயே வாழ விட மாட்டார். நமக்கு ஒரு நித்திய சந்தோஷத்தை நமக்கு ஆயத்தமும் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு நேராகவும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படி ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவார், எப்படி நம்ம பொறுமையில ஆறுதலோடு பொறுமையா இருப்பது என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம வேகமாய் தியானித்து விட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஹல்லேலூயா. சபைகள்ல சமாதானம் உண்டாகிறது. எப்படி சமாதானம் உண்டாகிறது? இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், நமக்கு எப்படி ஆறுதலை ஆண்டவர் தருகிறார் தெரியுமா? அந்த பரிசுத்த
பரிசுத்த ஆவியின் நிறைவுல நமக்கு ஆறுதல் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இது. எப்பொழுதெல்லாம் பேர்டன் ரொம்ப அழுத்துதோ, எப்பொழுதெல்லாம் வாயில வார்த்தையே என்ன சொல்லி ஜெபிக்கன்னு தெரியாத சமயங்கள்ல நீ போய் ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜோமன்னு, நீ ஒரு 10 நிமிஷம் வாய்களை திறந்து டங்ஸ்ல பேசி ஜோமன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே சொல்லுகிறேன், இன்றைக்கு வரைக்கும் கடினமான சூழ்நிலைகள், சில கண்ணீர் நிறைந்த பாதைகள் வரும் பொழுது இதை நான் செய்வது உண்டு. ஆண்டவர் என்னை, ஆவியானவர் என்னை ஆறுதல் படுத்தினதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஆறுதல். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவருக்கு பேரே என்ன? தேற்றரவாளன் இல்லையா? அவர் தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவனை தேற்றரவாளனை அனுப்பி நம்மை தேற்றுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இங்க யாரை குறித்து நம்ம பார்க்கிறோம் என்றால் சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். சவுலை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேலியாளின் மக்கள், சில ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவனா நம்ம ரட்சிக்க போகிறான், இவனாய நமக்கு ராஜா, அவரை நம்ம அசட்டை பண்ணலாம், அவனை நம்ம ஏன் கனப்படுத்தணும் என்று சொல்லி அசட்டை பண்ணினாங்க. ஆனா சவுல் அதை குறித்து பாருங்க, அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஹல்லேலூயா. அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள்ல நம்ம பொறுமையா இருக்க விடாதபடிக்கு செய்கிறது என்ன தெரியுமா? நம்மளை ஆறுதலை, நம்மளுடைய சமாதானத்தை, நம்முடைய ஏக சிந்தையை, நம்முடைய ஒருமனப்பாட்டை கெடுக்கிறது என்ன தெரியுமா? மனுஷருடைய வார்த்தைகள், மனுஷருடைய அசட்டையான வார்த்தைகள், நிந்தையான வார்த்தைகள், கேள்விகள், பார்வைகள் கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திரும். நம்முடைய ஆறுதலை இழக்க செய்யுங்கிற காரியம் மனுஷருடைய வார்த்தைகள். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான். அவன் அந்த வார்த்தைகளுக்கு சவுல் கொஞ்சம் கூட அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அந்த காரியங்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. செவி கொடுக்கவே இல்லை, காது கேளாதவன் போல் இருந்தான் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவன் காது கொடுக்கல? மனுஷருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவன் மேல இருந்த அபிஷேகம் அவனுக்கு பெரிதா இருந்தது. அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் அபிஷேகத்தின் மேல இருந்தது. அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. இந்த மனிதருடைய வார்த்தைகள் நான் கேட்க வேண்டாம். அது காது கேளாதவன் போல இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா அதே சவுல் பாருங்க, அதே சவுல் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், சவுல் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் என்ன செய்கிறார்? சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி அதை செலுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் சொல்கிறார், ஜனங்கள் என்னை விட்டு சிதறிக்கிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினால் நான் இப்படி செஞ்சேன். ஜனங்கள் சிதறி போகிறதுனால் ஒரு காலத்துல சவுல் ஜனங்களுடைய பேச்ச கேட்கல. ஏன்னா அவரிடத்துல இருந்த அபிஷேகம் அப்படியாக அவரை நடத்தினது. ஆனா இங்க பாருங்க,
அதே சவுல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஐயோ போறாங்க, ஐயோ சிதறி போறாங்க என்று அவருடைய ஃபோக்கஸ் மற்ற மனிதர்கள் மேல போகும் பொழுது அவரால் பொறுமையா இருக்க முடியல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலேயும், ஆவியானவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மேலேயும், நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவருடைய வசனத்தின் மேல இருக்கும் பொழுது நம்மை ஆறுதலோடும் பொறுமையோடும் நம்மளால நடந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவன் காது கேளாதவன் போல இருந்தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தல, அந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை தொட கூட விடல சவுல். ஆனா இந்த இடத்துல மனுஷங்கள்லாம் போறாங்க, ஜனங்கள்லாம் போயிறாங்க, ஐயோ ஐயோ என்று அவன் இருதயம் பதறினது. புத்தீனமான காரியத்தை செய்தார் சவுல். பிரியமானவர்களே, அதே போலதான் எலியா கூட அந்த யேசபேலுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால கொஞ்சம் ஐயோ என்னை கொலை செஞ்சிருவாங்களோ இப்படி இந்த ஸ்திரீ சொல்லுகிறாளே என்று அந்த காரியத்துக்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. பாருங்க, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவர் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சூழ்நிலைக்கு வந்து விட்டார். அதே எலியாதான் முந்தின அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அவருடைய ஃபோக்கஸ் கர்த்தர் மேல இருந்தது. அதே எலியா அந்த ஃபோக்கஸ் மாறும் பொழுது அந்த ஆறுதலை இழக்கிறார், பொறுமையை இழக்கிறார், சமாதானத்தை இழக்கிறார். வாழ்க்கையில ஒரு வெறுப்பும் கஷ்டமும் வேதனையும் மன அழுத்தத்துக்குள்ளாக அவர் செல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஃபோக்கஸ் நம்ம ஆண்டவர் மேல இருப்பதாக. ஹல்லேலூயா. மனுஷங்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது பாருங்களேன், மனிதர்கள் எப்பொழுதுமே நம்ம எதை செய்தாலும் குறை சொல்லுவாங்க, எதை செய்தாலும் குறை சொல்லுவாங்க. பெரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை முக்கியமா சொல்லும் பொழுது இந்த குழந்தை வளர்ப்புல பாருங்க ஏகப்பட்ட கமெண்ட் சொல்லுவாங்க. குழந்தை என்ன இப்படி ஒல்லியா இருக்கு அப்படின்னுவாங்க. அதே குழந்தை கொஞ்சம் குண்டாயிருச்சுன்னா ரொம்ப குண்டா இருக்கே அப்படின்னுவாங்க. குழந்தை அழகா இருந்தா கண்ணு இப்படி பெருசா இருக்குன்னுவாங்க, இப்படி இருக்குன்னுவாங்க. எப்படி இருந்தாலும் மக்கள் குறை சொல்லதான் போறாங்க. அதனால மற்றவருடைய வார்த்தையே தலையில ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் இழந்து விடாதபடிக்கு ஆவியானவர்ல ஆவியில நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் சபைகள் ஆறுதல் அடைந்து சமாதானத்தோடு நடந்து பெருகின. ஹல்லேலூயா. நாம் தான் அந்த சபை, நாமே ஆலயமா இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியில நம்ம நிறைந்து இருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் நமக்கு ஆறுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்கள், சில மனக்கசப்போடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அதனால உங்களுடைய ஆறுதலும் சமாதானம் நீங்க தொலைத்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் இருதயத்துல சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் இருதயத்துல அந்த பொறுமையும் இழக்க செய்தது ஒருவேளை சில மனிதர்களோடு இருக்கிற அந்த கசப்பா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தை நான் என்டர் பண்றேன், ஆண்டவரே நான் சமாதானத்தோடு என்டர் பண்ணணும், சமாதானத்தோடு என் வாழ்க்கையை நடத்த, உம்முடைய ஆறுதலோடு நான் வாழ்க்கை நடத்த ஆண்டவரே இந்த தேவையில்லாத கசப்புகளை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே இந்த மன்னிக்க எனக்கு பலன் தாங்க. கண்களை மூடி நம்ம கேட்கலாமா? ஹல்லேலூயா. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் நாம் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நமக்கு அனுக்கிரகம் செய்வார். எப்படி பொறுமையை தருகிறார்? ஹல்லேலூயா. ஆறுதலோடு இருக்கிற பொறுமை. ஹல்லேலூயா. சமாதானத்தோடு இருக்கிற பொறுமை. ஹல்லேலூயா. சகல ஆறுதலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வசனத்தின் மூலமாக ஆறுதல் படுத்துகிறார். நம்ம துதிக்கும் பொழுது நமக்கு ஆறுதலை தருகிறார். ஹல்லேலூயா. தேற்றுவாளனை அனுப்பி நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் நம்ம அந்நிய பாஷையில நிரம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே ஆவியினால நாங்கள் நடத்தப்படணும், ஆவியானவரால நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்கணும்.
ஹல்லேலூயா. ஆவினால நாங்கள் நடத்தப்படுகணும், ஆவியானவரால நிரப்பப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த ஆவியானவர் நமக்கு பலனையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தருகிற ஆவியானவர். அவர் தேற்றரவாளனா இருக்கிறாரே. ரீபாலா ரபா ஷகா லபா ரபா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரே எங்கள் ஃபோக்கஸ் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஃபோக்கஸ் நீராயிருப்பீராக. மனிதர்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காம, மனிதர்களுடைய பேச்சுக்கு நாங்கள் செவி கொடுக்காம, மனிதர்களுடைய கமெண்ட்ஸ்க்கு, மனிதர்களுடைய ஆண்டவரே அவங்களுடைய ஆலோசனைக்கு நாங்கள் செவி கொடுக்காம, ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண, ஆண்டவரே ஆவினால நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்க ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்துங்க, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடத்துங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. ஆறுதலை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன் எங்களோடு இருப்பீராக. நீங்க சொல்லுங்க, இந்த மே மாதத்துல நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சில காலேஜ்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையும் ஆறுதலையும் எனக்கு தாங்கப்பா, எனக்கு பொறுமையும் ஆறுதலையும் தாங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த பொறுமையும் ஆறுதலையும் எப்படி பெற்றுக்கொள்றது என்று எங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. இதை நாங்கள் கடைபிடித்து இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தோடு ஏக சிந்தையுடையவர்களாய் ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் வீட்டுல, எங்கள் குடும்பத்தினரிடையே ஏக சிந்தை, எங்கள் வீட்டுல ஏக சிந்தை. ஹல்லேலூயா. எங்கள் வேலை ஸ்தலத்துல சமாதானம். ஹல்லேலூயா. யாவரோடும் ஒற்றுமை, யாவரோடு சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டு, இந்த மாதம் எங்களை நடத்துவீராக. எங்களால நடக்க முடியாது ஆண்டவரே, எங்களால இந்த பாதையை கடக்க முடியாது, இந்த பாதையில நாங்கள் நடக்க முடியாது. நீர் எங்களோடு வருவீராக. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேற்றி ஆறுதல் படுத்தி பொறுமையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.